புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்ததுடன் 1300 காவலர்கள் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், விழுப்புரம் மாவட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு எந்தெந்த இடங்களில் மக்கள் அதிகமாக கூடுவார்கள் கொண்டாட்டங்களுக்கு, அந்தந்த இடங்களில் எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எத்தகைய கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் காவல்துறை தரப்பில் பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் கனகதரா. நாடு முழுவதும் புத்தாண்டு பிறகு இன்று இரவு முதல் கொண்டாட தொடங்க உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்ட பொதுமக்களுக்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் சில வழிகாட்டு நெறிமுறைகளை பத்திரிகை செய்தியாக மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவண IPS அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாவட்டம் முழுவதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சார்பில் தலைமையில் 1300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாவட்டம் முழுவதும் 63 இடங்களில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட உள்ளனர். பொதுமக்கள் புத்தாண்டில் நள்ளிரவு 1 மணிக்கு மேல் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட அனுமதி இல்லை. இதனை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வாகனங்களில் சுற்றக்கூடாது, மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். ஏனென்றால் கடந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொதுமக்களுக்கு இடைவெளி ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு வெடிக்கக்கூடாது, இளைஞர்கள் அதிவேகமாகவோ அல்லது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலோ வாகனங்கள் ஓட்டினால் புதிய தண்டனை சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், மது அருந்திவிட்டு வாகன ஓட்டுநர்கள் ரேஸ் ஓட்டுநர்கள் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், புதுச்சேரி எல்லையோர பகுதிகளான கோட்டகுப்பம் உட்கோட்டம் உட்பட விழுப்புரம் மாவட்டத்தில் முழுவதும் அனுமதியின்றி ஏதேனும் கேளிக்கை விடுதிகள் செயல்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கேளிக்கை விடுதிக்கு சீல் வைக்கப்படும் எனவும் மேற்கொள்ளப்படும் எனவும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு புத்தாண்டு பண்டிகை கால அறிவுரைகள் பத்திரிகை செய்தியை வழங்கியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.